ஆகஸ்ட் 2 நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டுக்கான UN நெல்சன் மண்டேலா பரிசு டாக்டர் கென்னடி ஓடேட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் எதுக்காகனா அந்த கென்யாவில் உள்ள சமூகங்களுக்கு தாக்கம் மிகுந்த சேவையினை வழங்கியதற்காக இந்த பரிசு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2025ஆம் ஆண்டு திருநர்களுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை என்பதை நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்காங்க. அந்த யாருக்காகனா திருநங்கைகளுக்கான நாட்டின் முதல் நல வாரியம் ஏப்ரல் 15, 2008ஆம் ஆண்டு திமுக அரசின் கீழ் நிறுவப்பட்டது. நாட்டிலே இந்தியாவிலே முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில் தான் திருநங்கைகளுக்கான முதல் நல வாரியம் அமைக்கப்பட்டது. அது என்னைக்குன்னா ஏப்ரல் 15, 2008 வருஷம். அப்புறம் ஏப்ரல் 15 திருநங்கைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய பேரரசு ரெண்டு கண்ட்ரியும் ஜீலாங் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அது எதுக்குன்னா அவங்க ரெண்டு நாட்டுகளுக்கும் இடையான பாதுகாப்பு உறவுகளை நீடிப்பதற்காக இந்த ஜீலாங் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. அஸ்ஸாமில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்கா மற்றும் புலிகள் சரணாலயம் உலக அளவில் 3வது மிக உயர்ந்த புலிகள் எண்ணிக்கையை கொண்டுள்ள சரணாலயமாக இருக்குது. அப்புறம் கௌரி விழான்னா என்ன விழான்னா இது ராஜஸ்தானில் உள்ள மேவாரின் பில் மக்களின் 40 நாட்கள் அளவிலான சடங்காகும். இது ரக்ஷாபந்தனுக்கு அடுத்தது கொண்டாடக்கூடிய விழாயாகும். இது எதுக்குன்னா கோர்க்கிய மாதா அதாவது பார்வதி தேவியை கௌரவிப்பதற்காக இந்த விழா கொண்டாடுறாங்க. 40 நாட்கள் இதை கொண்டாடுவாங்க. எந்த ஸ்டேட்லன்னா ராஜஸ்தானில் உள்ள மேவாரின் பில் மக்களின் கொண்டாடியதாக இந்த கௌரி விழா. நன்றி.